இந்த சீசன் இவர் ஜெயிச்சா கரெக்டாக இருக்கும். அடுத்த சீசன் நான் பார்ப்பேன். இவங்கெல்லாம் ஜெயிச்சா நான் பார்க்க மாட்டேன். இவங்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது முத்துக்குமரன் டிசர்வ். 10வது வாரம் 12வது வாரம் தாண்ட மாட்டாங்கன்னு நினைச்சோமோ அவங்க எல்லாரும் பின்னாளில் நாங்கள் தான் டாப் 5 அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்காங்க. நமக்கு பார்க்கறதுக்கு இந்த சீசனை பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி காமெடியாக இருக்குது. ஒட்டி எடுக்காம நீ திரும்பி கூட வந்துடலாம், டைம்குள்ளே வீட்டுக்கு வந்துடணும். இவ்வளோ விஷயங்கள் இருந்துமே ஜாக்லின் எடுத்த டிசிஷன் தப்பாக போயிருச்சோ. ரெஸ்ட் ரூமுக்கு வெளியே நின்று சிரிச்சு காமெடி பண்ணது மட்டும் இல்லாம ஜாக்லின் வெளியே போனதுக்கு அப்புறம் ஒரு 4 பேரை கூப்பிட்டு வச்சு கிச்சன் ஏரியால டான்ஸ் ஆடுறது. அன்ஷிதா உள்ள இருந்தாங்கன்னா விஷால் இருந்து ஏதாவது கண்டென்ட் வந்துட்டு இருக்குன்றதுனால வச்சிருக்காங்க. நமக்கு வந்து இந்த சீசனே விஷாலுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சீசன். அது எப்படி சொல்ல முடியும்? நீங்க அப்படித்தானே சொல்றீங்க. 45 மீட்டர் வந்து பொட்டி கரெக்டா இருக்கா, இருக்குது எல்லா பெட்டியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓடி வந்து 10 செகண்ட் மிச்சம் வச்சிருந்தாங்களே. ஸோ ரிஸ்க் எடுக்கிறதுக்கே பயப்படக்கூடிய சௌந்தர்யா எங்க, ரிஸ்க் எடுத்து வெளியே போன ஜாக்லின் எங்க. பவித்ரா வந்து கூட்டுறது பெருக்கிறது கிளீன் பண்றதுல டேலண்டா இருக்காங்க. இப்போ அவங்க அதை வச்சுட்டே ஒரு தூரம் வந்திருக்காங்க அப்படின்னு பிரச்சனையே பண்ண சௌந்தர்யா இருக்கக்கூடாதா? வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்கள் ஷஃபி. அண்ட் இன்னைக்கு எதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுதான் இந்த சீசனுடைய கடைசி வார வீக்லி அனாலிசிஸ், அதாவது ஃபினாலே வாரத்துடைய வீக்லி அனாலிசிஸ் பண்ணுறதுக்காக நம்ம கூட வழக்கம் போல் யார் வந்திருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் அப்டேட்ஸ், இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ், நல்ல ஒரு அன்சீன் அப்டேட்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கிற நம்ம ஜோன் மேட்ஸ் விஎஸ்கே நம்ம கூட இருக்காரு. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி போச்சு இந்த வாரம்? இந்த வாரமா போச்சு, ஏதோ ஃபினாலே வாரம்னு நான் கூட ரொம்ப பரபரப்பாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் ரீஎன்ட்ரியை கூப்பிட்டு வச்சு ஏதோ ஃபர்ஸ்ட் வீக் மாதிரி குபு குபு குபுன்னு ஏதோ ஓட்டிட்டானுங்க. பொட்டி டாஸ்க் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ வழக்கமாக நீங்கள் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பீங்க, இந்த ஒரு வாரம் எப்படி போச்சுன்றது மாதிரி சொல்லுவீங்க, லைவ்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? பரபரப்பாக ஆரம்பிச்சுது. எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போச்சோ அந்த அளவுக்கு வந்து டவுன் ஆக ஆரம்பிச்சுது. ஓகே, ஸ்டார்டிங்ல இந்த பெட்டி டாஸ்க் தான் எல்லாருமே ஈகரா வந்து வெயிட் பண்ண டாஸ்க் இல்லையா? ஸோ ரீஎன்ட்ரிஸ் எல்லாருமே வந்து கொடுத்தாங்க, அவங்களோட என்ஜாய்மெண்ட் வந்து ஷேர் பண்ணாங்க. ஸோ வெளியில இருந்து பார்த்த விஷயம் நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து போக ஆரம்பிச்சுது. பட் பெட்டி டாஸ்க்கு தான் எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணுவோம். அந்த பெட்டி அந்த டாஸ்கோட அனௌன்ஸ் பண்ண வந்தோன்னே எல்லாருக்கும் குதூகலமாக ஆரம்பிச்சிச்சு. எந்த அளவுக்கு வந்து ஹாப்பி ஆனாங்களோ அந்த ரூல்ஸ்லாம் வந்து கேட்டோம்னா சர்ன்னு இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால அது பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஹைப்பான ஒரு டாஸ்காக தான் இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு டாஸ்க் நம்ம பார்த்ததே கிடையாது. எண்டு வரைக்கும் அதாவது ஒரு வாரமும் பார்த்தீங்கன்னா ஆரம்பம் வந்து நல்லா சர்ன்னு ஏறுது. வீக்கெண்ட் வர 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 பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ஆக ஆரம்பிக்குது. எல்லா வாரமும் நம்ம அதுதான் 50 நாளை கடந்ததுக்கு அப்புறமா நம்ம அதுதான் வந்து ரெகுலராக பார்த்துருக்கோம். இந்த வீக் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. எப்பவுமே எமோஷனலு வீடியோஸ் போடுறது, வெளில போனவங்க எல்லாம் உள்ள வருது, எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ண அந்த மாதிரியான ஒரு வீக்கெண்டாக தான் இருக்கும். ஃபைனல் வீக் வந்து அப்படிதான் இருக்கும். ஆனால் இந்த வாட்டி வந்து பெட்டி டாஸ்கை கடைசி வாரம் வச்சு அதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்ற ட்ரை பண்ணாங்க. நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓகே, நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாஸ்க் தான். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாஸ்க் தான். ஓகே, வழக்கமாக பொட்டினாலே வெயிட் பண்ணி அந்த பொட்டியை எடுத்துட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு. பட் இதோட பொட்டி எடுக்கவே வெளியே போகணும் அப்படின்றது தான் ஒரு டாஸ்க்கு. வெளியே போயிட்டு உள்ளுக்கு வரலன்னா நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியதான். காசும் கிடையாது அப்படிங்கிறது தான் இருக்குதுலேயே பயங்கர ஹைலைட்டு. அண்டு வழக்கமாக ஒருத்தரில் 2 பேருக்கு தான் பொட்டி கிடைக்கும். பட் இந்த சீசனில் தான் ஃபர்ஸ்ட் டைமாக 3 பேருக்கு வந்து அமௌண்ட் கிடைச்சிருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் போன முத்துக்குமரனுக்கு ஒரு 50,000 தான், ரெண்டாவதா போன ரஹீனுக்கு ஒரு 2 லட்சம், அப்புறமா 4 பேருக்கு ஆக்சுவலா இல்ல, அடுத்ததா போன பவித்ராக்கு ஒரு 2 லட்சம், அண்ட் விஷாலுக்கு வந்து 5 லட்சம். விஷாலுக்கு உண்மையிலேயே லட்சம் சொல்லலாம். 5 பேர் இல்லையா? 6 பேருக்கு வந்து வாய்ப்புகளும் கொஞ்சம் ஈக்குவாலிட்டி எல்லாருக்கும் கொடுக்கலாமேன்றதுக்காக இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வந்து கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ட்ரையலை பார்த்தலாமே அப்படின்னு சொல்லி ஒரு சாம்பிளா 50,000 வச்சாங்க. இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம்னு சொல்லி டைம் டியூரேஷன் வந்து ரொம்ப அழகா அவங்களே வந்து டீம்மேட்ஸே வந்து ட்ரையல் வந்து பார்த்துருக்காங்க. பார்த்து ப்ராக்டிஸ்லாம் பண்ணதுக்கு அப்புறமா இங்கேயே வந்து டாஸ்கா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றப்போ கண்டிப்பா இங்கேயும் வந்து பாசிபிள் தான். அது வந்து பட் நமக்கு வந்து ஃப்ரெஷ் தான் இல்லையா? நம்ம வந்து ட்ரையல்லாம் பார்க்க முடியாது, டைரக்டா வந்து களத்துல தான் இறங்கணுன்றப்போ நமக்கு கண்டிப்பா வந்து பக்னு இருக்கும். அது வந்து முத்துக்குமரன் வந்து நல்லா போல்டா களத்துல இறங்கினாரு. கொஞ்சம் கூட எசிடேஷனே ஆகாம நான் இறங்கணும்டா. ஆக்சுவலா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ இந்த பொட்டி டாஸ்க் வைக்கிறாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் போறாங்க பாருங்க, என்ன நடக்க போகுதுன்னே தெரியாம ஒருத்தர் இறங்கலாம் பாத்தீங்களா, அவனுக்கு தான் ரிஸ்க் அதிகம். அவன் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் இதுதான் மேட்டரா இதுதான் தெரிஞ்சு ஒருத்தன் போறான் பாத்தீங்களா, அவனுக்கு ரிஸ்க் கொஞ்சம் கம்மி தான். அப்படி இருக்கும்போது இந்த பொட்டியுடைய அமௌண்ட்டையுமே ரிவர்ஸ் பண்ணிருக்கலான்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ஒரு 8 லட்சத்தை வைங்க, 5 லட்சத்தை வைங்க, 4, 2, அதுக்கப்புறம் 50,000 அப்படி ரிவர்ஸ்ல போயிருந்தாங்கன்னா, ஏன்னா ரிஸ்க் யார் அதிகமா எடுக்கிறாங்கன்றது ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுபடி கொண்டு போயிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா முத்துக்குமரன் ரிஸ்க் எடுத்தாப்புல ஃபர்ஸ்ட் வெளியே போயிட்டு
ரிசல்ட் வந்தாப்புல. ஆனால் அந்த மனுஷனுக்கு வெறும் 50,000 தான் கிடைச்சிச்சு. ஆனால் நீ தான் போயிட்டியே, நீ இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கான வாய்ப்பு வந்து அதுக்கப்புறம் இதாகி கடைசியா நான் சேஃபா எல்லாம் போயிட்டீங்க என்ன ஆகுதுன்றதை பார்த்து கடைசியா நான் போறேன்னு சொல்லி விஷால் கடத்துல போய் 5 லட்சம் எடுத்து வந்துட்டாப்ல. சோ அது எப்படி போனார்னா பவித்ராவே போயிட்டு வந்துட்டா, அப்ப நம்ம போயிடலாம்டா டே அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அதனாலதான் வந்து இத்தனைக்கும் அடுத்தவன் படிக்கும் போது நான் படிக்கும் போதே போய் பக்கத்துல நின்றுப்பேன், அப்புறம் நான் டிசைட் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசினார் கடைசி வரைக்கும். ஆனா அதை டிசைட் பண்ணவே இல்லை. படிச்சு முடிச்சு ரஞ்சித்தை கூட்டிட்டு வந்தாரு. ரஞ்சித் கன்ஃபெஷன் ரூம்ல இருந்து வரும்போதே அவர் தான் கூட்டிட்டு வந்தாரு. நான் தான் போறேன்னு தான் கூட வந்தாரு. வந்து நின்னாரே தவிர்த்து அதுக்கப்புறம் தலைவர் வந்து ரயனமுத்து ஒரு விட்டு கொடுத்தா மனுஷன் போயிட்டு ஒரு 5 லட்சம் எடுத்து வந்துட்டாப்ல. கடைசியா ஜாக்லினுடைய எவிக்ஷன் பத்தி நம்ம பேசியே ஆகணும். அது கடைசி பெட்டின்னு சொல்லிட்டாப்ல. ஸோ அந்த பெட்டியில வேற எல்லாரும் போயிட்டு வந்துட்டாங்க, 5 பேர் போயிட்டு வந்துட்டாங்க. போகாத ஒரு ஆள் ஜாக்லின் தான். அண்ட் ஜாக்லினுக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டே இருந்துச்சு, இது எப்படியாச்சும் ஒட்டச்சிடணும், அந்த பயத்தை ஒட்டச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை ஒட்டச்சி போறேன் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணது ஓகே. பட் கொஞ்சம் அனலைஸ் பண்ணியிருக்கலாமோ, அதாவது 160 மீட்டர் அப் அண்ட் டவுன் கால்குலேட் பண்ணி பார்த்தோன்னா 160 மீட்டர், ஆனால் வெறும் 35 செகண்ட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. மற்றவங்களுக்கு கொடுத்ததை விட கம்மி. ஏன்னா அமௌண்ட் அதிகம்ன்றதுனால 8 லட்சம் ரூபானா உனக்கு ஈஸியாக கிடைச்சிருமா, ரிஸ்க் இருக்க தான் செய்யும். அந்த ரிஸ்க்கை மீறி தான் நீ எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறத பிக் பாஸ் தெளிவாக சொல்லிட்டாப்ல. அண்ட் அகைன் உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, இப்போ தெரிஞ்சு நீ டிசைட் பண்ண போகிறது உன் கையில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாப்ல. அண்ட் ஆப்ஷன்ஸும் இருக்குது, நீ போய் பொட்டி எடுத்துட்டு வரணுன்றது எனக்கு கிடையாது. பொட்டி எடுக்காம நீ திரும்பி கூட வந்துடலாம், டைம்குள்ள வீட்டுக்கு வந்துடணும். இவ்வளவு விஷயங்கள் இருந்துமே ஜாக்லின் எடுத்த டிசிஷன் தப்பா போயிருச்சோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா ரயன் கால்குலேட் பண்ணி பக்காவா வந்து ஜாக்லின் போறதுக்கு முன்னாடி நீ போயிட்டு திரும்பி வந்துரு, நீ பொட்டி எடுத்தா வேலைக்கு ஆகாதுன்னு தெளிவா சொல்லி தான் அனுப்பிச்சாப்புல. அப்பயும் அவங்க எடுத்த பிரேவா ஒரு டிசிஷன் ஒன்று எடுத்து வந்தாங்க, அது பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஆனா கேம்ல இருந்து எவிக்ட் ஆயிட்டாங்களா, இப்ப 15 வாரம் உழைப்பு வேஸ்டா போச்சு இல்ல. சோ அது உங்களுக்கு எப்படி இருக்கு? அவங்க வந்து போல்டா இறங்கினாங்க. ஏன்னா எதுவுமே பண்ணலன்ற ஒரு இருந்தது இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும். எதுவுமே பண்ணல, ஏன்னா எல்லாருமே வந்து போயிட்டாங்கன்றப்போ நான் போவே இல்லையே, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்கவே இல்லைன்ற ஒரு வருத்தம் இருந்தது. அந்த டாஸ்க் வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து பிக் பாஸ் டீம், அதாவது பிக் பாஸ் வந்து கேட்டிருப்பாரு, இந்த டாஸ்க் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாரு. அதுக்கு வந்து டாப் 6 எல்லாருமே வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. அங்கேயே வந்து பிரேக் டவுன் ஆகி தான் ஜாக்லின் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. எல்லாருமே போயிட்டீங்க, நான் உங்களை ஏமாத்திட்டேன்ற மாதிரி பிக் பாஸ் வந்து ஷேர் பண்ணிருப்பாங்க. சாரி பிக் பாஸ் சொல்லிட்டு தான் போய் உட்காந்துருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா 8 லட்சம் வச்சாங்க. 8 லட்சம் வச்சோன்னா டியூரேஷன் வந்து கம் பண்ணாங்க. எப்படிதான் அது வந்து ஜாக்லினுக்காக விரிச்ச வலை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து ஷேர் பண்றாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் வந்து ஜென்ரலா வச்ச வலையில வந்து அவங்க வந்து மாட்டிட்டாங்க. அவ்வளவுதான். இப்போ ஜாக்லின் போகலன்னு சொல்லியிருந்தா அது எப்படி ஜாக்லினுக்கான வச்ச வலையா இருந்திருக்கும். நான் வரல, ஜாக்லின் போல அப்படின்னா யாருமே எவிக்ட் ஆகியிருக்க முடியாது. ஸோ வேற யாராவது போயிருந்தாங்க காசு கூட எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஸோ அப்படி எவிக்ட் ஆகல அப்படின்னா கண்டிப்பா வந்து நேத்து வந்து ஒரு எவிக்ஷன் வச்சிருப்பாங்க. ஸோ உள்ள இருந்த ஹவுஸ் ரீஎன்ட்ரி கொடுத்தவங்க வந்து ஒருத்தர் வெளில கூட்டு போங்கன்னு சொல்லி ஒரு எவிக்ஷன் வந்து கண்டிப்பா வச்சிருப்பாங்க. பட் அந்த டாஸ்க் அவங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க. பட் ஆனா என்ன கேட்டா அவங்க வந்து பண்ண மிஸ்டேக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் வந்து நல்லா சூப்பரா வந்து ஓடினாங்க. அப்புறம் நல்லா ஓடுறாங்களே ஜாக்லின் அப்படின்னு நமக்கே தோணுச்சு. அவங்க போய் அந்த ரைட்டை கட் பண்ணோன்னா கொஞ்சம் டவுன் ஆக ஆரம்பிச்சாங்க. ஏன்னா பெட்டி வந்து தூரமா இருக்குன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ தெரிஞ்சோன்னா அவங்க ஆட்டோமேட்டிக் கொஞ்சம் டவுன் ஆகிறாங்க, எனர்ஜி வந்து லோ ஆக ஆரம்பிக்குது. பெட்டியை எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப முன்னாடியே ரொம்ப ஸ்லோ ஆயிட்டாங்க. அந்த ஸ்லோ வந்து அவங்க அங்கே பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் கிட்ட போய் ஸ்லோ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா டக்குன்னு வந்து எடுத்துட்டு வந்திருக்கலாம். அந்த இடத்துல கொஞ்சம் லோ ஆயிட்டாங்க. அப்புறம் ரிட்டர்ன் வரும்போது கொஞ்சம் ஸ்லோவா தான் ஒட்டி எடுத்துட்டு அவங்களால ஓடவே முடியல, மூச்செல்லாம் வாங்கிருச்சு, கண்ணெல்லாம் பிதுங்கி. அப்படி வந்துமே 37 செகண்ட்ஸ்ல உள்ள என்ட்ரி கொடுத்தாங்க. 2 செகண்ட்ஸ் தான் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டாங்க. அது அந்த இடத்துல பண்ண சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து மேபி ரயான் வந்து முத்துக்குமரன் 2 பேருமே நிறைய கோச் வந்து கொடுத்தாங்க. அவங்களுக்கே தெரியாது இந்த விஷயம். அதாவது பெட்டி எடுக்கும் போது ஸ்லோ பண்ணிடாத, கிட்ட போய் எவ்வளவு ஃபோர்ஸா ஓடுறியோ அந்த ஃபோர்ஸ்லயே போய் மேக்ஸிமம் பெட்டி எடுக்க ட்ரை பண்ணு. அந்த ஒரு பாயிண்ட்டை யாராச்சும் சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மேபி ஜாக்லின் முத்துக்குமரன் வந்து பெட்டியெல்லாம் வச்சு ஓடி போய் பெட்டி திறந்திருக்கும், அதை நீ மூடி எடுத்துட்டு வரணும். அது ஓகே. ஜாக்லின் வந்து எர்லியரா முன்னாடியே ஸ்லோ ஆயிட்டாங்கல, அது அவங்களோட மிஸ்டேக் இல்ல. அதுதான் சொல்றேன். அந்த பாயிண்ட் முத்துக்குமரன் வந்து பொட்டிக்கிட்ட நீ எப்படி அப்ரோச் பண்ணணும்ன்ற வரைக்கும் வேற யாருக்குமே அவர் அவ்வளவு தூரம் சொல்லல. போய் அவருடைய பொட்டியை எடுத்து வந்து அதை ஓபன் பண்ணி வச்சு போய் எடுப்பா பண்ணோன்னே அப்படியே அமுக்கி எடுத்து வந்திருப்பாங்க. சூப்பரா பண்ணாங்க. ஆக்சுவலா டெமோல அங்கதான் சொதப்பிட்டாங்க. அங்க கிட்ட போய் அதான் அந்த ஒரு பாயிண்ட் யாருக்குமே தெரியாது. இப்போ ரெகுலரா கோச் கொடுக்கக்கூடிய கோச்சஸ்க்குலாம் கண்டிப்பா அந்த பாயிண்ட் தெரிஞ்சிருக்கும். வேற போற ஸ்பீடை மேக்ஸிமம் வந்து கேரி பண்ணிக்கோ, கிட்ட போய் நீ ஸ்லோலாம் பண்ணக்கூடாது, பெட்டி கிட்ட போய் தான் நீ ஸ்லோ பண்ணணும். எந்த அளவுக்கு ஃபோர்ஸா போய் எடுக்கிறியோ அந்த அளவுக்கு சேஃப்ன்றத கோச்சரா இருந்தவங்கலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் இவங்களுக்கு அந்த பாயிண்ட்லாம் தெரியாது. பட் அவங்க எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு சொல்லி கொடுக்க முடியும் அதெல்லாம் ரொம்ப அழகா சூப்பரா சொல்லி கொடுத்தாங்க. அவங்க ஜாக்லின் பண்ண மிஸ்டேக் அதுதான், கிட்ட போய் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிருக்கலாம், கொஞ்சம் எர்லியராகவே ஸ்லோ பண்ணிட்டாங்க. ரிட்டர்ன் வரும்போது ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க.
ஸோ அதுதான் வந்து மிஸ்டேக். ஓகே தான். ஸோ நம்ம எதிர்பார்த்த டாப் 5 ஒரு டிஸ்கஷன் ஒன்று வச்சிருந்தோம் ஸ்டார்டிங் ஆஃப் த சீசன்ல. அதுல இப்போ யாரா இருக்கா, எங்கடா டாப் 5 அப்படிங்கிற மாதிரி யாரெல்லாம் ஏர்லியர் ஸ்டேஜில் போயிடுவாங்க, இவங்கெல்லாம் வந்து 10வது வாரம் 12வது வாரம் தாண்ட மாட்டாங்கன்னு நினைச்சோமோ அவங்க எல்லாரும் ஃபினாலில் நாங்கள் தான் டாப் 5 அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்காங்க. நமக்கு பார்க்கறதுக்கு இந்த சீசனை பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி காமெடியா இருக்குது. விஷால், பவித்ரா, ரயன் கூட ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருந்தார். அட்லீஸ்ட் டிக்கெட் ஃபினாலே ஒரு வாரம் விளையாடினாலும் தரமா விளையாடினாப்புல. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிசிக்கல் டாஸ்க்லையும் தன்னை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காப்புல. ஈவன் இந்த டாஸ்க்ல கூட ஓடி போய் பொட்டியெல்லாம் எடுத்து வந்து எல்லா ரிஸ்க்குமே அந்த மனுஷன் எடுத்திருக்காப்புல. அட்லீஸ்ட் ரயன் வந்து டிசர்விங் அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்மளால பேச முடியுது. ஆனா பவித்ரா, விஷால எந்த ஒரு கேட்டகரியிலையுமே நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அண்ட் சௌந்தர்யா அகைன் பிசிக்கல் டாஸ்க்குன்னு வந்தாலே அவங்க வந்து வீக் தான். ஸோ பிசிக்கல் டாஸ்க் அது மட்டுமே கிடையாது அப்படின்னாலுமே இந்த பொட்டி டாஸ்க்லையும் நான் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இறங்கும்போது அட்லீஸ்ட் கிட்ட வரைக்குமாச்சும் போயிருக்கலாம். 45 மீட்டர் வந்து பொட்டி கரெக்டாக இருக்கா, இருக்குது எல்லா பெட்டியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓடி வந்து 10 செகண்டை மிச்சம் வச்சிருந்தாங்களே. ஸோ ரிஸ்க் எடுக்கிறதுக்கே பயப்படக்கூடிய சௌந்தர்யா எங்க, ரிஸ்க் எடுத்து வெளியே போன ஜாக்லின் எங்க? அதான் சௌந்தர்யா வந்து ஆரம்பத்துல இருந்து எந்த ஒரு டாஸ்க்லயும் வந்து அவங்க சக்சஸ் ஆனாங்கன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப யோசிக்கணும்னு நினைக்கிறேன். திருப்பி வந்து 1 செகண்ட் வந்து சீசன் ஃபுல்லா வந்து பார்த்தா தான் நமக்கே தெரியும் எங்க ஜெயிச்சிருக்காங்களா இல்லையா. ஏன்னா கேப்டன்ஷிப் டாஸ்க்லயும் வந்து ஒரு டாஸ்க் கூட எனக்கு தெரிஞ்சு பிளேவே பண்ணல. ஸோ பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு எதுலையுமே யார்ட்டையும் வந்து பேர் நிறைய ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருந்தாங்க. சோ இந்த கேட்டகரியில எதுலயுமே அவங்களோட பேர் வரல. டாஸ்க்லயும் வந்து பெருசா எந்த ஒரு டாஸ்க்லயும் வந்து ப்ரூவ் பண்ணல. ஒரு 2-3 முடி இப்படி தூக்கி போற ஒரு டாஸ்க் அது வந்து அவங்களோட பர்சனல் டாஸ்க். அப்படியா? ஏன்னா விஜய் சேதுபதி என்ன சொன்னாப்லனா டாஸ்க் மட்டுமே டாஸ்க் கிடையாது, நீங்க யாருன்றத காட்டுறதும் ஒரு டாஸ்க் அப்படின்னு சொல்லி அர்ணவ்லாம் சொன்னாப்ல. ஒருவேளை அதை அவங்க பர்சனலா எடுத்துக்கிட்டு இப்படி முடிய தூக்கி போடுறதும் அப்படின்னு சொல்லிட்டு பண்றது அதெல்லாம் ஒரு டாஸ்கா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதுல அவங்க தான் வின்னர்னு நினைக்கிறேன். ஆமா, அதுல அவங்க தான் கியூட்டான ரியாக்ஷனா கொடுக்குறது யாருப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க தான் வந்து டாப்ல இருப்பாங்க. சோ அதுக்கு ஃபினாலே வரம் கொடுக்கலாம். டாப் 5 இல்ல கப் கூட கொடுக்கலாம். கண்டென்ட் வைஸ் பாக்குறோம் அப்படின்னா சௌந்தர்யா நிறைய கண்டென்ட் வந்திருக்கு. ஓகே, சண்டைகள், சச்சரவுகள், நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து அவங்களால வந்து இந்த வீட்டுல வந்து நடந்திருக்கு. ஓகே, அதனால அந்த கேட்டகரியில பாக்குறோம்னா கண்டென்ட் வைஸ் பாக்குறோம்னா அவங்க வந்து ஒர்த்து தான். அப்ப வீட்டுக்குள்ள போனா ஒரு 5 பிரச்சனை பண்ணணும். அப்ப அர்ணவ் டாப் 5க்கு இதுதான். யாரு அர்ணவ் வந்து ஒண்ணுமே வரல. இப்போ ரீஎன்ட்ரில ஒரு சேலஞ்சர் ஃபைன் சொல்லி உள்ள வந்து 5 பிரச்சனை பண்ணாப்ல. அப்ப சேலஞ்சர்ல வச்சு மாத்தி பிரச்சனை யாரும் மதிக்கவே இல்லங்க. அதுதான் ஹைலைட். அந்த பிரச்சனை மதிக்கறாங்களா இல்லையன்றதும் கணக்குல வருது. சுத்தமா மதிக்கவே இல்ல. அர்ணவ்லாம் மதிக்கவே இல்ல. உள்ள வந்தனா எகத்தலமா தான் எல்லாரும் வந்து பார்த்தாங்க. இப்ப அடுத்த சீசன் கண்டஸ்டன்ட்டா உள்ள போனா ஒரு 5 பிரச்சனை பண்ணனும், ஒரு 15 ரியாக்ஷன் வச்சுக்கணும். அதாவது இப்போ ஹவுஸ் மேட்ச்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு விஷயத்துல ஒருத்தர் வந்து டேலண்டா இருப்பாங்க. கண்டிப்பா பவித்ரா வந்து கூட்டுறது, பெருக்கிறது, க்ளீன் பண்றதுல எல்லாம் டேலண்டா இருக்காங்க. இப்போ அவங்க அதை வச்சுட்டே உலகம் வந்திருக்காங்க அப்படின்னு பிரச்சனையே பண்ண சௌந்தர்யா இருக்க கூடாதா? இருந்து ஆகணும் தானே நான் பேசிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம உள்ள போறதுக்கு முன்னாடி கோச்சிங் சென்டர் வச்சு இந்த டேபிளை துடைக்க விடுறது. விஷால் இன்னும் சரி, இப்போ இவங்க 2 பேரும் இந்த கேட்டகரி ரியாக்ஷனை காமிச்சு வந்துட்டாங்க, பெருகிட்டு வந்துட்டாங்க. இன்னொருத்தர் வந்து பேசி அதாவது முத்துக்குமரன் வந்து பேசி டாஸ்க்லாம் பண்ணி சூப்பரா வந்து ப்ளே பண்ணாரு. அவர் வந்து டிசர்வ் தான். ஓகே, நெக்ஸ்ட் ஜாக்லின் பண்றோம் அப்படின்னா ஜாக்லின் எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸுமே இந்த வீட்ல வந்து கொடுத்துருக்காங்க. எமோஷன்ஸா ஒரு வாரத்தை தவிர்த்து அந்த டெவில் டாஸ்க தவிர்த்து மத்த எல்லா டாஸ்க்லயுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. எல்லா விதமான விஷயங்களும் அவங்கள்ட்ட இருந்து நமக்கு வந்து கிடைச்சு கண்டென்ட்டும் கொடுத்துருக்காங்க, பிரச்சனைகளும் பண்ணிருக்காங்க. டே 1ல இருந்து. ஆமா, எனக்கு தெரிஞ்சு டே 1 போயிட்டு சோஃபால படுத்த அவங்க தான் ஃபர்ஸ்ட் பிரச்சனை ஆரம்பிச்சதே ஜாக்லின் தான் எனக்கு தெரிஞ்சு. ஆமா, இந்த வீட்ல இருந்த எல்லார்கிட்டயுமே பாத்தீங்கன்னா பிரச்சனை இருக்கு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் தான் இருக்கும். எல்லார்கிட்டயுமே வந்து சண்டை சச்சரவுகள் வந்து ஜாக்லின் வந்து நடந்திருக்கு. நம்ம வந்து கண் கூட பார்த்திருக்கோம். அவங்க வந்து டிசர்வ்டு தான். சோ நெக்ஸ்ட் வந்து சௌந்தர்யா பாத்தீங்கன்னா ரியாக்ஷன் வச்சு வந்துட்டாங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அதனால அவங்க மூலமா கண்டென்ட் வைஸ் பாக்குறோம்னா ஏதோ சண்டைகள் சச்சரவுகள் அவங்க மூலமா நடந்திருக்கு. அப்ப அவங்க டிசர்விங் தான். இத வச்சு பாக்குறோம்னா டிசர்விங் தான். ஓகே, விஷால் அப்புறம் பவித்ரா கம்பேர் பண்ணும்போது சௌந்தர்யா டிசர்வ் தான் நான் சொல்றேன். ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து விஷால் வந்து லவ்ல மாட்டினதுனால அந்த பிரச்சனை மாட்டினதுனால அவர்ட்ட இருந்து கண்டென்ட் வந்துட்டு இருந்தது. ஓகே, அது வந்து அவாய்ட் பண்றப்ப அவருடைய டேலண்ட் எப்படின்னா லவ் பண்ற மாதிரி பழகுவாப்ல, ஆனா ஃப்ரெண்ட்ன்றாரு. சோ இது ஒரு டேலண்ட். அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த சீசன்ல எல்லாரும் சூப்பர் ஹீரோஸ் மாதிரி எல்லாருமே ஒன்னொன்னு இருக்கு. அதுதான் ரயன் வந்து பாத்தீங்கன்னா ரயன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காரு. ஓகே, உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா கியூட் சார்மிங் பாய் ப்ளே பைன்ற மாதிரி ஒரு பட்டப்பேர்லாம் ஏதோ பிரின்ஸா சம்திங் ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா லவர் பாய்
லவர் பாய் சம்திங் சொல்லலாம். ஆனா அந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டி ரயான்ட்ட நம்மளால பார்க்கவே முடியல. ஏன் எப்ப பார்த்தாலும் இப்ப இந்த ஒரு 5-6 பொண்ணுங்க நடுவுல தான் இருக்காரு. ஆனா எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அக்கான்ற மாதிரி தான் ஒரு அந்த முறையில தான் பழகிட்டு இருக்காரு. எதுல இருந்து ஒரு எல்லையை கடந்து பழகாம நமக்கு வந்து ரயான்ட்ட இருந்து நம்மளால பார்க்கவே முடியல. எல்லையை கடந்து பழகணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க. பழகுறவங்களை கம்பேர் பண்ணும்போது பழகாம இருக்காருல்ல, எடுக்கணும்ல, அதை நம்ம பாராட்டணும் இல்லையா? ஓகே ஓகே. அந்த கேட்டகரியில பார்க்கணும் ரயான் வந்து டிஃபரெண்டா இருக்காரு. டாஸ்க் நல்லா ப்ளே பண்றாரு. முத்துக்குமரனுக்கு அகைன்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா அஞ்சிதாவை பார்த்து இது வந்துச்சுங்க. முத்துக்குமரன் பாத்தீங்கன்னா பேசி நிறைய விஷயங்களை போல்டா எடுத்து வைப்பார் பாயிண்ட். அவருக்கு அடுத்ததா யார் நல்லா கரெக்டான பாயிண்ட்லாம் பேசுனது அப்படி பார்த்தோம்னா நம்ம ரயான் வந்து நிறைய இடத்துல வந்து 14th வீக்ல இருந்து முத்துக்குமரனுக்கு அகைன்ஸ்டாவே நிறைய விஷயம் வந்து எடுத்து வச்சிருக்காரு. முத்துக்குமரனே சொல்லியிருக்காரு நான் ரயானை பார்த்து நான் பயந்துட்டேன்னு சொல்லி அவரே வந்து ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அவர் ஒரு கேட்டகரியில அவர் வந்துடுறாரு. பவித்ரா ஒரு கேட்டகரி. ஆளுக்கு ஒரு கேட்டகரியில வந்து நிக்கிறாங்க. இப்ப இருக்கிற 5 பேருக்கும் 5 விதமான பவர் இருக்கு. சூப்பர் பவர் இருக்கு. சோ எல்லாருமே டிசர்விங் தான் கன்ஃபார்மா. இந்த ஆளுக்கு ஒரு கேட்டகரி. அதான் எனக்கு முத்துக்குமரன் டிசர்வ்டுங்க. வந்து இந்த சீசன் இவர் ஜெயிச்சா கரெக்டா இருக்கும். அடுத்த சீசன் நான் பார்ப்பேன். இவங்கெல்லாம் ஜெயிச்சா நான் பார்க்க மாட்டேன்ப்பா அப்படின்னா நீங்க யாரும் சொல்லுவீங்க? அது யாருமே இல்ல. முத்துக்குமரன் கூட இல்லையா? அதான் இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது முத்துக்குமரன் டிசர்வ்டு. ஓகே. ஆமா. மத்தபடி மத்தவங்க யாரு ஜெயிச்சாலும் அடுத்த சீசன் அப்படி இல்ல. சீசன் பார்க்க மாட்டா பாப்போம் அப்படிலாம் கிடையாது. இப்போ இவ்வளவு பேசுறமே அந்த சீசன் ஆரம்பிக்கும் போது ஆரம்பிச்சிட்டாங்க. யார் வந்திருக்கா போன சீசன்ல டாப் 5 யாரோ வந்தாங்கல்ல, யாரு அப்படின்னு தேடிட்டு இருப்போம். கண்டஸ்டன்ஸ் யாருமே நம்ம தேடிட்டு இருப்போம். யார் வந்தானே நமக்கு வந்து தெரியாது. இப்போ இது முன்னாடி சீசன் வந்து யோசிச்சு தான் பார்க்கணும் யார் வந்தது, ஃபர்ஸ்ட் சீசன் யாரு வின்னரு, செகண்ட் சீசன் யாரு இருக்கா. இப்போ வனிதா விஜயகுமார் வந்தாங்க. அவங்க வந்து நமக்கு வந்து தெரியுது இப்ப இவங்க சீசன் வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு போனாங்கப்பா அப்படின்னா நமக்கு வந்து தெரியுது. ராபர்ட் ஆமா இவர் வந்தார்ல அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கிறோம். ஜோவிகா வந்து நெகட்டிவான பேர் வந்து வாங்கிட்டு போனாங்க. அவங்க அந்த பொண்ணு தானே வந்து அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணாங்க அப்படின்னா நமக்கு லைட்டா வந்து மைண்ட்ல வந்து இருக்கும். லாஸ்ட்லியா வந்துட்டு போனாங்க. லாஸ்ட்லியா வந்தாங்களா லவ் மேட்ல பிரச்சனை ஆச்சு. அந்த மாதிரி ஏதோ ஒரு கண்டென்ட்ல மாட்டி இருக்காங்க அப்படின்னா பாத்தீங்களா இல்லையா பொண்ணுங்க எல்லாம் வந்திருக்காங்கல்ல ராபர்ட் மாஸ்டர் வந்தாரா அப்படின்றாப்ல. சோ ஃபீமேல் கண்டஸ்டன்ட்லாம் நல்லா ஞாபகம் வச்சிருக்காப்ல. ராபர்ட் மாஸ்டர் ரச்சிதாவோட மேட்டர்ல வந்து அவரோட ஞாபகம் வந்துருச்சு. அது ரச்சிதா மூலமா ஞாபகம் வந்துருச்சு. அது பெண் ஆண் பெண் ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்க இந்த உலகம். பிக் பாஸ் வீடியோ ரெண்டு பேரும் அப்படி பெண்கள் மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆண்கள்லாம் இவங்க இருந்தாங்களானே தெரியலன்னு பேசுறீங்க. மத்த ஆண்களை பத்தி நான் சொன்னா ராபர்ட் மட்டும் தான் தெரியலன்னு. மத்த ஆண்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க சொல்லுங்க. ஒரு 4 பேர் சொல்லுங்க. விக்ரமன் இருக்காரு, ராஜீவ் பாய் இருக்காரு, எவ்வளவு பேர் இருக்காரு. என்டர்டெய்னர் அப்படின்னா இது வரைக்கும் எடுத்து 8 சீசன் வந்து என்டர்டெய்னர் யாருப்பான்னு கேக்குறீங்க அப்படின்னா ராஜீவ் பாய் தான் ஃபர்ஸ்ட்ல இருப்பாரு. என்டர்டெயின்மென்ட் தான். ஆனா அவரே மிஞ்சிற அளவுக்கு இந்த சீசன்ல விஷால் முழுக்க என்டர்டெயின்மென்ட் பண்ணிருக்காரு. அதுதான் யாரு வந்து கிளப்பி விட்டது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த பேரை எங்கேயுமே யூஸ் பண்ணதே கிடையாது. கூல் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாரு. ஆமா அது எனக்கு இன்னும் கடுப்பாயி போச்சு. ஏடா தோனி எங்க, விஷால் எங்க? கேப்டன் கூல் அப்படிங்கறத கொண்டு போய் விஷாலுக்கு கொடுக்கும்போது கேப்டன் கூல் நான் சொன்னேன். ஆமா நம்ம ஜாக்லின் யாரோ சொன்னாங்க தோனி எப்படி கேப்டன் கூல் அந்த மாதிரி நீ மிஸ்டர் கூல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏய் அதெல்லாம் கொஞ்சம் ஓவர் ஆகிடா வேணாண்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதான் இப்போதைக்கு இப்போ டாப் 5 இப்படி இந்த மாதிரி ஒரு டாப் 5 நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இந்த டாப் 5 வச்சு தான் நம்ம இது பண்ண போறாங்க. ஸோ இதுல அடுத்தடுத்த எவிக்ஷன் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அட்லீஸ்ட் டைட்டில் வின்னர் வந்து முத்துமுரன் கொடுத்தா டிசர்விங்கா இருக்கும்னு சொல்றீங்க. மீதி 4 பேர் இருக்காங்க இல்லையா, இதுல யார் ரன்னர் அப்பா வரதுக்கு சான்சஸ் இருக்கு? ரயான் வந்து டிசர்வ்டு ரன்னர் அப்புக்கு. ஆமா முத்துகுமரன் நெக்ஸ்ட் ரயான் 2 பேர் ஸ்டேஜ்ல நின்றாங்கன்னா திருப்தியா இருக்கும். ரியலா ஒர்த்தான 2 பீப்பிள்ஸ். அது முக்கியமா ரயான் வந்து செகண்ட்ல இருக்காருன்னா உண்மையிலேயே வந்து வெல் டிசர்வ்டு தான். ஓகே. அண்ட் வந்து ஜாக்லினோட எவிக்ஷன் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் அது தெரிஞ்சு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தாங்க, ரொம்ப வந்து கன்ஃபியூஸ்டா இருந்தாங்க. நிறைய பேர் வந்து அழுதுகிட்டுலாம் இருந்தாங்க. அதுல ஒரு சில ஃபேக்கான அழுகைகள், ஃபேக்கான நடிப்புகள் அதை இருந்து இல்லாத மாதிரி காமிச்சிட்டு இருந்ததெல்லாம் நம்மளாலையும் பார்க்க முடிஞ்சிச்சு. அதை நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும். ஒரு சென்ட் ஆஃப் நடக்குது, ஒரு ஆஃபீஸில் ஒரு பையன் ரிலீவ் ஆகி போறான்னும் போது அதில் 4 பேர் உண்மையிலேயே வருத்தப்படுவான், 2 பேர் சந்தோஷப்படுவான், அதை காமிக்காம ஒருத்தர் நிற்பான். இது எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய விஷயம் தான். ஆனால் அதை பார்த்துட்டு 2 பேர் போய் ரெஸ்ட் ரூமுக்கு வெளியே நின்று சிரிச்சு காமெடி பண்ணது மட்டும் இல்லாமல் ஜாக்லின் வெளியே போனதுக்கப்புறம் ஒரு 4 பேரை கூப்பிட்டு வச்சு கிச்சன் ஏரியாவில் டான்ஸ் ஆடுறது. அதாவது அவங்களுக்கு வேணா அது இல்லாமல் இருந்துட்டு போட்டு ஜாக்லின் படி வெளியே போனது பெரிய விஷயம் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம இப்படி ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோமே, அது அவங்களுக்கு பாதிக்குமே. வெளியே போய் ஜாக்லின் ஷோ பார்க்கும்போது அவ என்ன ஃபீல் பண்ணுவா? தம்பின்னு சொல்லி நம்ம கிட்ட இவ்வளோ க்ளோஸா இருந்திருக்காளே, அர்ணவ் நம்மளை பத்தி தப்பா பேசும்போது போய் நின்று நமக்காக குரல் கொடுத்திருக்காளே, இவ்வளோ விஷயங்கள் பார்த்துமே ஜெஃப்ரியாலையும் சரி சத்யாவாலையும் சரி ஒரு பிஹேவியர் பண்ணாங்க இல்லையா, அந்த பிஹேவியர் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு?
அது சாச்சனாவை மீன் பண்ணி தான் அவங்க வந்து சிரிக்கவே ஆரம்பிச்சாங்க. சாச்சனா வந்து உண்மையிலேயே வந்து அழுவல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சில பேருக்கு வந்து அழுவும் போதே பாத்தீங்கன்னா ஃபேஸ் வந்து சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, சில பேர் அழுவாங்க, ஆக்சுவலா அழுதுட்டு தான் இருப்பாங்க. முத்துக்குமரனுக்கு அப்படி தானே சொன்னாங்க, பல்லு இதா இருக்கு. நார்மலா ஃபீலா இருந்தாலே சேடா இருந்தா கூட பல்லு இந்த மாதிரி இருக்கிறதுனால அவர் வந்து சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும். நிறைய பேருக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். அழுகுறோம் அப்படின்னா அது வந்து சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும். மேபி சாச்சனா வந்து உண்மையிலேயே அழுதாங்களா சிரிச்சாங்க நமக்கு வந்து தெரியாது. நல்லா க்ளோஸ் அப் வச்சு டைட் வச்சிருந்தாங்கன்னா மேபி தெரிஞ்சிருக்கும். சோ பக்கத்துல அந்த ஜெஃப்ரியும் சரி சத்யாவும் சரி சிரிச்சாங்க, அது எமோஷனே இல்ல சும்மா நடிக்கிறான்ற மாதிரி அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ரஞ்சித் சாரையும் பார்த்து சொல்லியிருப்பாங்க, ரஞ்சித் சார் பாரு அந்த மூஞ்ச பேரு அப்படின்ற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. ரஞ்சித் சார் ஃபேஸையும் வந்து காமிச்சிருப்பாங்க. சோ அவர் வந்து சேடா நின்னுட்டு இருப்பாரு. அழுவ வரலாம் அப்படின்னா கூட சேடா நிக்கிறதுல தப்பே கிடையாது. சேடா நின்னுட்டு இருக்காரு, கண்டிப்பா ஒருத்தங்க ஏதாச்சும் ஒண்ணு இருக்கும். உண்மையா வந்து இருக்குதோ இல்லையோ ஒருத்தங்க வெளியே போறாங்கன்றப்போ அட்லீஸ்ட் நடிக்கவே செஞ்சு மூஞ்ச சோகமா வச்சுக்கிறதுல தப்பு இல்லையே. இதெல்லாம் ரொம்ப பழகப்பட்டவங்க. ஜெஃப் ஜெஃப் ஜெஃப்னு இந்த வீட்டுல யார் அதிகமா கூப்பிட்டுருப்பாங்க ஜெஃப்ரி அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஜாக்லினா தான் இருக்கும். அவ்வளோ வாட்டி கூப்பிட்டுருக்காங்க ஜெஃப்ரிக்காக, நிறைய இடத்துல நின்றுருக்காங்க, பேசியிருக்காங்க, சப்போர்ட்டா பேசியிருக்காங்க, ஆறுதலா 4 விஷயங்கள் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்றப்போ ஜெஃப்ரி வந்து இந்த மாதிரி பண்ணது சத்யா கூட ஓகே ரைட், அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாண்டிங் வந்து இல்லாம தான் இருந்தாங்க. ஜெஃப்ரியே வந்து இந்த மாதிரி சிரிக்கும் கொஞ்சம் வருத்தமா தான் இருந்தது. சிரிக்காம அவாய்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ ஒரு நல்ல ஒரு சென்ட் ஆஃப் ஜாக்லின் வந்து ஜெஃப்ரி கிட்ட இருந்து போல வெளியே போய் பார்த்தாங்கன்னா கண்டிப்பா ஜாக்லின் பார்த்துட்டு ஃபீல் பண்ணுவாங்க. இவனை போய் நம்ம தம்பியா ஏத்துக்கிட்டதுக்கு இவனால என்ன செய்ய முடியுமோ சிறப்பா செஞ்சு விட்டான் அப்படிங்கிற மாதிரி. சரி ரைட். ஸோ இந்த வாரம் வீக்கெண்ட் எபிசோட்ல கேட்க வேண்டிய கேள்விகள்னு சொல்லிட்டு சிலதெல்லாம் இருக்கலாம். அது வந்து குறிப்பாக இப்போ இவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் ரீஎன்ட்ரி கொடுத்ததுக்கப்புறமா யார் ஜெஃப்ரி அண்ட் சத்யா உள்ளே வந்ததுக்கப்புறமா அர்ணவை வச்சு செஞ்ச விஷயங்களாகட்டும் இவங்களுமே பதிலுக்கு சிலதெல்லாம் வந்து பேசினாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சேலஞ்சர்ஸ் 8ன்னு சொல்லிட்டு ஒரு காமெடி ஒன்று பண்ணாங்க பார்த்தீங்களா. அதாவது இந்த டாப் 8 இருக்கவங்களை கூப்பிட்டு டாப் 6 அவங்க கூடும்போது டாப் 8 இருக்கவங்க தான் கூப்பிட்டு இவங்கெல்லாம் ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு ஏதாச்சும் பண்ணிருக்காங்களா? பண்ணல பிக் பாஸ். அப்ப நீங்களே கண்டினியூ பண்ணிக்கோங்க. இதுக்கு பேரா காம்படிஷன்? இது என்னன்னே ஒன்றும் புரியலையே. இதுல வேற போன வீக் அப்போ இந்த டான்ஸ் ஒன்று ஆடி இருப்பாங்க. இந்த போன வீக்லி டாஸ்கே டான்ஸ் ஆடுறது தானே, அதுக்கான ரிசல்ட் சாட்டர்டே எபிசோட்ல சொல்லுவாங்கன்னாங்க. ஆமா, கடைசி வரைக்கும் அதை பத்தி எதுவுமே சொல்லல. ஆக மொத்தத்துல இவங்களே என்ன பண்றோம், எந்த ரூட்ல போறோம், ஏது பண்றோம்னு தெரியாம என்னமோ பண்ணிட்டு இருக்காங்களா? சோ இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல இதெல்லாம் அட்ரஸ் பண்ணுவாங்களா, இல்ல ஒரு ஃபினாலே வர மாதிரி செலிப்ரேஷன் மோட்ல போயிருவாங்களான்றது தான். டிடிஎஃப்ல கூட ரிசல்ட் வந்து நாளை அறிவிக்கப்படும் சாட்டர்டே சொன்னாங்க. ஆனா சாட்டர்டே அந்த மாதிரி ரிசல்ட் ஒண்ணு கூட சொல்லவே இல்லை. ஸ்ட்ரைட்டா அப்புறம் வாய் விட்டே கேட்டாங்க கடைசியில போகும்போது என்ன இருக்குதா இல்லையா, சரி நாளைக்கு பாத்துக்கலாமான்னு சொல்லிட்டு போனாரு. விஜய் சேதுபதி வந்து டிக்கெட்டை கொடுத்துட்டு போயிடுவாரு. ரிசல்ட் என்னன்றது சொல்லவே இல்லை. இப்போ பாயிண்ட்ஸ் வந்து ரயன் எவ்வளவு செகண்ட்ல வந்து பண்ணாங்க, முத்துக்குமி எவ்வளவு செகண்ட் அந்த வால் கிளாக் வந்து பால்ல வந்து பிளேஸ் பண்ணாங்க, அதெல்லாம் வந்து சொல்லவே கிடையாது. எந்த ஒரு அடிப்படையில் வந்து கொடுத்தாங்க எவ்வளவு பாயிண்ட்ஸ்ன்றது அங்க வந்து மென்ஷனே பண்ணல. சோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இன்கம்ப்ளீட்டாவே வந்து எப்படி எவ்வளவு க்ளோஸா இருந்திருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு க்ளோஸா இருந்திருக்காங்க, அதெல்லாம் தெரிஞ்சா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதையுமே காட்டவே இல்லை டிக்கெட் ஃபினாலேயும். அண்ட் போன வாரம் வீக்லி டாஸ்கோட ரிசல்ட்டையும் அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. சேலஞ்சர்ஸ் 8ன்னு சொல்லி உள்ள அமுச்சு விட்டு நீங்க பேசுங்க அக்செப்ட் பண்ணிக்கல, அப்ப நீங்க கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னது. அதுக்கப்புறம் உள்ள 8 பேர் கெஸ்டா உள்ள அனுப்பிச்சு விட்டுறது. இப்போ வரைக்குமே உள்ளுக்குள்ள 24 பேர் சுத்திட்டு இருக்காங்க. அருணை தவிர்த்து மத்த எல்லாரும் உள்ள இருக்காங்க. அருண் ஜாக்லின் எவிக்ஷன் ஆனாங்க, அந்த 2 பேர் தவிர்த்து எல்லாம் உள்ள இருக்காங்க. சோ வீக் போக போக இவங்களெல்லாம் ஃப்ரீயா விட்டுறணும். இந்த 6 பேர் மட்டும் உள்ள இருந்து இவங்களுக்குள்ள பேசி சண்டைகள் சச்சரவுகள் வரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன மாதிரியான ஒரு ரியாக்ட் இது பண்ணிக்கிறாங்கன்ற மாதிரி தானே மற்ற சீசன்ஸ் கொண்டு போவாங்க. அந்த ஒரு சுவாரஸ்யமே இந்த சீசன்ல இல்லாம போயிடுச்சுன்ற மாதிரி எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுது. வெனஸ்டே வரைக்கும் இருந்திருக்கலாம், தேர்ஸ்டே கூட ஓகே தான். பட் ஃப்ரைடே வந்து கண்டிப்பா எல்லாரையும் வந்து வெளில தூக்கி இருந்தாங்கன்னா ஃப்ரைடே சாட்டர்டே ஈவினிங் தான் வந்து எபிசோட்ஸ் வந்து ஆரம்பிப்பாங்க. ஸோ ஃபினாலே வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்றது போயிட்டு இருந்திருக்குமே. 2 days வந்து என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா அவங்களாம் வந்து ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் வந்து விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டு தனியா இந்த வீட்டில் வந்து வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அட்லீஸ்ட் 2 days எனப்பு தான் எனக்கு தெரிஞ்சு. வெனஸ்டே கூட ஹவுஸ் மிட்ஸ் எல்லாரையும் வந்து வெளியில அனுப்பியிருக்கலாம், தேர்ஸ்டே கூட அனுப்பியிருக்கலாம், தேர்ஸ்டே ஆஃப்டர்நூன் கூட அனுப்பியிருக்கலாம். ஆனால் அதை வந்து பண்ணவே இல்லை. அது கொஞ்சம் ஏமாற்றம் தான். இந்த சீசன் ஒரு முழுக்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சீசன். விஷாலுக்காகவே உள்ள எல்லாரையும் வச்சிருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா அன்ஷிதா உள்ள இருந்தாங்கன்னா விஷால் இருந்து ஏதாவது கண்டென்ட் வந்துட்டு இருக்குன்றதுனால வச்சிருக்காங்க. நமக்கு வந்து இந்த சீசனே விஷாலுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சீசன். அது எப்படி சொல்ல முடியும்? நீங்க அப்படித்தானே சொல்றீங்க. அன்ஷிதா மேட்டர் இப்போ மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது தர்ஷிகா உள்ள இருக்காங்க, அன்ஷிதா உள்ள இருக்காங்கன்னா மேபி விஷாலு கிட்ட இருந்து ஏதாவது ஒரு கண்டென்ட் மேபி வரலாம் இல்லையா? அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சு உள்ள வச்சுனா நம்ம தெரியல. இனி நேத்து கூட பாத்தீங்கன்னா லைவ்ல வந்து சௌந்தர்யா உள்ள போயிட்டு வந்தாங்க.
ஓகே அவங்களுக்கான விஷுவல்ஸ்லாம் வந்து காமிச்சாங்க, அவங்களோட டிராவல் சம்மந்தப்பட்ட வீடியோ அதை வந்து காமிச்சப்ப வெளில வந்து பார்த்தோம்னா அன்ஷிதாவும் விஷாலும் பேசி தான் கிட்ட ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே வந்து பேசிட்டே இருந்தாங்க. அந்த விஷுவல் தான் காமிச்சிட்டே இருந்தாங்க. ஸோ ஃபினாலே வாரத்துல கண்டென்ட் இல்லைன்றதுக்காக இவ்வளவு ஃபினாலே வாரம் வரைக்கும் கூட்டு வந்து அதில் அன்ஷிதா உள்ள அமுச்சு விட்டு அதை தான் இந்த வாரம் முழுக்க ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. எப்படியோ நாளையோட முடிஞ்சிடும் நம்மளுக்கு இந்த பிக் பாஸ் சீசன் 8. ஸோ நாளைக்கு இந்நேரம்லாம் நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், யார் வின் பண்ண போறா என்ன ஏதுங்கிறதெல்லாம். ஸோ அதையும் பார்த்துடலாம். இதுதான் நம்முடைய கடைசி இந்த சீசனுடைய கடைசி வீக்லி அனாலிசிஸ் வேற இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி என்னை இன்வைட் பண்ணதுக்கு. ஓகே, ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இங்க இருந்து கிடைச்சது. கிட்டத்தட்ட ஒரு 14-15 வீடியோஸ் பண்ணிருப்போம்னு நினைக்கிறேன். ஒரு வீடியோ நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருந்தோம், டிஸ்கஷன் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இங்க இருந்து பண்ண விஷயங்கள், இங்க இருந்து பண்ண விஷயங்கள் கிடையாது. ஓகே, பரவாயில்ல, கடைசி ஒரு நல்ல பஞ்சு. ஓகே ரைட். ஸோ மீண்டும் அடுத்து ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி, தேங்க்யூ.